ஓம் நம சிவாய. சிவபெருமானின் நித்தியத்துவம். சௌனகாதி முனிவர்கள் சூதபுராணிகரை நோக்கி, மகாத்மாவே, சிவபெருமான் என்பவர் யார்? உருத்திரன் என்பவர் யாவர்? இவர்களில் இவ்வுலகங்களுக்கெல்லாம் கர்த்தாவாக இருப்பவர் யார்? நிர்குணஸ்வரூபியானவர் யார்? நிர்குணஸ்வரூபியாக இருந்தும் பஞ்சகிருத்தியம், அதாவது 5 தொழில் காரணமாக குணஸ்வரூபியாக உலக செயல்களை செய்பவர் யார்? இந்த விஷயத்தில் எங்களுக்குள்ள சந்தேகத்தை நீங்கள் விளக்கியருள வேண்டும் என்று கேட்டார்கள். சூத புராணிகர் சொல்லத் தொடங்கினார். ஞானசீலர்களே, நிர்குணமாயுள்ள எந்த பரமாத்மாவினால் இந்த உலகங்கள் தோன்றினவோ அந்த பரமாத்மாவே சிவபெருமான் என்று உபனிஷதங்கள் கூறுகின்றன. அத்தகைய பரமாத்மாவினால் இருவர் படைக்கப்பட்டனர். புருஷனாகிய விஷ்ணுவின் மகிழ்ச்சியினால் உண்டாகிய ஜலமானது சராச்சர பிரபஞ்சம் முழுவதும் வியாப்தமாகையில் விஷ்ணு தவம் செய்து இளைத்து அந்த ஜலத்திலேயே நித்திரை செய்தார். அந்த ஜலசயன முதல் புருஷனுக்கு நாராயணன் என்ற பெயர் உண்டாயிற்று. பிரகிருதிக்கும் நாராயணி என பெயர் வந்தது. அந்த விஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் போது அவருடைய உந்தி கமலத்திலிருந்து பிரம்மன் தோன்றினான். அவன் பல காலம் தவம் செய்து தனக்கு காரணபூதனான விஷ்ணுவை கண்டான். அந்த விஷ்ணு வைகுண்ட பதவியில் இருந்து மகா பிரளயத்தில் சிவபெருமானிடத்தில் முக்தி நிலை அடைவார். இத்தகைய விஷ்ணுவும் பிரம்மனும் ஜெகத்கர்த்தாக்களாக விவாதம் செய்தபோது பரமேஸ்வரன் அவர்களுக்கு காட்டிய உருவமே மகாதேவ உரு. அந்த மகாதேவனுடைய கபோலத்தால் தோன்றிய வடிவமே உருத்திரன். அந்த மூர்த்தமே தியான யோக்கியமான சிவஸ்வரூபம். மற்ற விஷ்ணுவாதி தேவர்கள் பிரகிருதி சம்பந்தமானவர்கள். ஆகையால் காலானுக்கிரகமாக நாசமடையத்தக்கவரும் தவம் செய்து முக்தியடைய வேண்டியவரும் ஆவர். உருத்திரன் அப்படி நாசமடையாமல் சிவபெருமானிடத்தில் ஐக்கியம் ஆவான். பிரம்மாதி தேவர்கள் மகரிஷிகள் அனைவரும் உருத்திரனை தோத்திரம் செய்ய வேண்டியவர்களே ஆவார்கள். பிரம்மா விஷ்ணு முதலானவர்களை பக்தி செய்பவர்கள் அவர்களிடத்தில் ஐக்கியமடைய அத்தேவர்கள் கால கிரமத்தில் முக்தி பெறும்போது அவர்களோடு முக்தியடைவார்கள். உருத்திர பக்தி செய்பவர்கள் இதரர் அபேஷ இல்லாமலேயே தக்ஷணம் சிவா சாயுஜ்யம் பெறுவார்கள் என்று ஷரம் பிரதானம் முதலிய வேதங்கள் கூறுகின்றன. ஹிரண்ய கர்ப்ப பிப்ளிகாதி வரையில் காணப்படும். உலகத்தில் உள்ளவர்களுக்கு அஞ்ஞானம் பல வகைப்படும். விஞ்ஞானமோ நித்திய சுத்த புத்த முக்த ஜீவ சுவபாவத்தால் பலதரப்பட்டதாய் ஆனால் அகண்ட ஏகாசமாக ஒன்றியாக இருக்கும். இவை யாவுமே சிவஸ்வரூபமே. இதை விசாரிக்க வேண்டியது இல்லை. சர்வேஸ்வரனுக்கு சதாசிவன் என்னும் பெயர் எவ்வாறு உண்டாயிற்று என்று தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானே சிருஷ்டிக்கு முற்பட்டவர், லயத்துக்கு பிற்காலத்திலும் இருப்பவர், சிருஷ்டிக்கு பிற்காலத்திலும் இருப்பவர். ஆகையால் சதாசிவம் என்னும் பெயர் நிர்குணராகிய சிவபெருமானுக்கு உண்டாயிற்று. முதலில் தன் நிசுவாசத்தில் உண்டான வேதம் என்ற பெயருடைய வாக்கையும் பல வகைப்பட்ட மந்திரங்களையும் தியானத்தையும் பூஜைகளையும் ஈசான சர்வ வித்யானாம் முதலிய ஸ்ருதிகளால் சர்வ வித்தைகளுக்கும் பிரபுவான சிவபெருமான் தன்னால் படைக்கப்பட்ட பிரபஞ்சம் முழுவதும் நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று கிருபா நோக்கமுடையவராய் விஷ்ணுமூர்த்திக்கு கொடுத்தார். ஆகையால் ஜகத்துக்கு சிருஷ்டித்துவமும் அதாவது படைத்தலும், ரக்ஷத்துவமும் அதாவது காத்தலும், சாட்சியும் அதாவது சான்றும், சம்ஹாரத்துவமும் அதாவது அழித்தலும் ஜெகதீஸ்வரரான சிவபெருமானிடத்தில் உள்ளனவே அன்றி பிறரிடத்தில் இல்லை. விஷ்ணுவாதி இதர தேவர்களுக்கு கால வரையுள்ளதே அன்றி சர்வேஸ்வரனான சிவபெருமானுக்கு கால கணிதம் கிடையாது. சிவபெருமானுக்கு மகாகாலன் என்று பெயர்.
இவரது கட்டளைப்படி காலம் இயங்குவதேயன்றி அது இவரை ஒன்றும் செய்யாது. அனைத்திற்கும் இவரே காரணபூதர். விஷ்ணுவாதியர் காரியபூதர். சிவபெருமானது இச்சையால் படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய கிருத்தியங்கள் நடக்கின்றன. சிவத்வேஷியாக இருப்பவரும் சிவபெருமானை சங்கரிப்பவரும் ஒருவரும் இல்லை. ஒரு விதையானது இலை, கிளை, பூ, காய் முதலிய பல ரூபங்களாக காணப்பட்டு கடைசியில் யாவும் அழிய அவ்விதையே மீதமாக இருப்பது போல இவர் தமக்குத்தாமே காரண வடிவமாகவும் ஒன்றியாகவும் இருந்தும் சிருஷ்டியாதி காரணமாக அநேகராய் பிரளய காலத்தில் ஒன்றியாகிறார். இதை ஞானியர்கள் அறிவார்கள். இவர் மனோவாக்கு காயங்களுக்கு எட்டாதவர். இவ்வாறு சூத முனிவர் கூறியதும் சௌனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, சிவபெருமானே பிரபஞ்சம் என்றும் பிரபஞ்சமே சிவபெருமான் என்றும் சொன்னீர்களே, அந்த விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். ஓம் நம சிவாய.